அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும். நம்ம தர்மலிங்கம் இருக்கார்ல, அவர் வந்து வீட்லயே நகைய திருடி வசமா மாட்டிக்கிறாங்க. லட்சுமி வந்து கன்னத்திலே பலார் பலார்ன்னு அடிச்சு வீட்ட விட்டு விரட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம வாசு வந்து சொல்றார்ல, "ஆதி நீங்க பண்றதெல்லாம் தப்பு" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஆதி வந்து அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து வாசு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "ஆதி நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு. நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு, உங்களையும் வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்த போகிறாங்க. தயவுசெய்து வந்து நல்ல முடிவா எடுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆதி வந்து அமைதியாவே இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் உங்க மனசு மாறலைன்னா, நான் வேணா உங்க கால்லயே விழுந்துடுறேன் அப்படிங்கிற மாரி வாசு வந்து கால்ல விழுக போகிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கால்ல விழுகாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பதறி போய் எந்திக்கிறாங்க. யாரு? நம்ம ஆதி வந்து எந்திக்கிற மாரி காட்டுறாங்க. பக்கத்தில் வந்து நம்ம பாரதி எந்திரிச்சிடுறாங்க. "என்ன ஆதி ஆச்சு? என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி சொன்னோனேயும், "ஒன்றும் இல்லை, இருங்க நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து போக பார்க்காங்க. "நீங்கள் ஒன்றும் போக வேண்டாம், நீங்க இங்கேயே ரெஸ்ட் எடுங்க. நான் போய் வந்து தண்ணி கொண்டு வரேன்" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம பாரதி வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுக்காங்க. தண்ணியை குடித்த பிறகு, "என்ன ஆதி என்னாச்சு?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், "இல்லைங்க ஒரு கனவு பாரதி" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரி எதையுமே நினைக்காதீங்க, நல்லபடியாக தூங்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல படுத்து தூங்கிடுறாங்க. நைட் நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா, அங்கிட்டு பார்த்தா லட்சுமியும் அதுக்கடுத்து அழகரோட அம்மா 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. நம்ம அழகரோட அம்மா வந்து அங்கனக்குள்ளே வந்து நகையெல்லாம் கழட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கழட்டி வச்ச நெக்லஸை வந்து லட்சுமி வந்து பார்க்குறாங்க. "இந்த நெக்லஸ் டிசைன் வந்து சூப்பராக இருக்கே சம்மந்தி, இது எங்கே எடுத்தீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, "நான் எங்கெங்க எடுத்தேன், அழகரோட அப்பா தான் எடுத்து கொடுத்தாரு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "போட்டு பாருங்கள், உங்களுக்கும் நல்லாயிருக்கும்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்களும் போட்டு பார்க்காங்க. போட்டு பார்த்தோன்னே, "நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து சொல்கிறாங்க. "சரி சம்மந்தி, இந்த நகையெல்லாம் எங்கே வைக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அழகரோட அம்மா வந்து கேட்குறாங்க. "இது என்ன, அந்த டேபிள்லேயே வச்சுருங்க சம்மந்தி" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அங்கிட்டு அந்த டேபிளில் வச்சுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வச்சுட்டு எல்லாருமே வந்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தா டக்குன்னு பார்த்தா அங்கிட்டிருந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அழகரோட அம்மா வந்து வேகமாக ஓடி வராங்க. "சம்மந்தி நீங்கள் அந்த டேபிளில் வந்து நகையை கழட்டி வைக்க சொன்னீங்களே, நான் கூட கழட்டி வச்சேன்ல, அந்த நகையை காணோம், நீங்கள் எடுத்தீங்களா?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதை கேட்டவொடனே தர்மலிங்கத்துக்கு இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, "சம்மந்தி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, என் பொண்டாட்டி என்ன திருடி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா?" அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல ஆண்டாள் வந்து, "அப்பாப்பா இருங்கப்பா, எதுக்குப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க, நகையை காணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லைம்மா நீ கொஞ்சம் பேசாமல் வருமா, நகையை காணும்னா அதுக்காக என் பொண்டாட்டிக்கிட்ட வந்து நகை எடுத்தீங்களா நான் வந்து கேட்குறது, இங்கே பாருங்கள், என் 2 மகளுக்கும் 100 பவன் 100 சவரன் நகையை போட்டு நான் கட்டி கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்கள் நகையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. உங்ககிட்ட இருக்கிறத விட என் பொண்டாட்டிக்கிட்ட நிறையவே இருக்குது. தேவையில்லாமல் வந்து என் பொண்டாட்டிகிட்ட வந்து திருட்டு பட்டமெல்லாம் கட்டாதீங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அப்பா ஏன்ப்பா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க. அங்கிட்டு வந்து அழகரோட அம்மா வந்து சொல்கிறாங்க, "சம்மந்தி நான் எங்கே சம்மந்தி அப்படியெல்லாம் சொன்னேன், எடுத்தீங்களா, நைட் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அதான் எடுத்தீங்களான்னு கேட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இங்கே பாருங்கள், அது எப்படிங்க அவளை போய் நீங்கள் கேட்க போச்சு" அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அழகர் வந்து வந்துடுறாங்க. வந்தவொடனே, "ஏய் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனேயும் உடனே ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க, "ஏய் உங்கள் அம்மா நகையை காணுமாண்டா" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "ஏம்மா என்னம்மா என்கிட்ட கேட்டுருக்கூடாதா, இந்தாம்மா நகை" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்காங்க. "டேய் என்னடா நீ எடுத்தேன்னு என்கிட்ட சொல்லிட்டு கூடாதடா, நான் வேறு சம்மந்தி கேட்டேன்டா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அம்மா நீ பாட்டில் அங்கே வச்சுட்டு நீ குளிக்க போயிட்டேன்னு நினைக்கிறேன், நகை கீழே கிடந்துச்சு, அதான் எடுத்து வச்சுருந்தேன், நான் அதுக்குள்ளே வெளியில் இருந்தேன், அதுக்குள்ளே சண்டையா, சரிம்மா நீ கிளம்பு, வீட்டுக்கு கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம லட்சுமிக்கு வந்து மூஞ்சியே சுருங்கி போச்சு. என்னடா நம்மளை வந்து திருட்டு பட்டம் வந்து கட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனில் போய் அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து அழகர் போகிறாங்க. அழகர் போனவொடனே, "அத்தை அம்மாக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க, "டேய் இருந்தாலும் உங்கள் ஆத்தாக்காரி பண்ணது தப்புடா, நகையை காணும்னா தனியாக கூட்டு போய் லட்சுமிகிட்ட கேட்டிருந்தா ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து இப்படி கேட்டது தப்புடா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஓ தப்பா, இருங்க பாட்டி ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை வந்து ஆன் பண்ணுறாரு. "என்னடா மொபைலில்" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும், "நான் நைட்டு தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியில் வந்தேன், அப்போ பார்த்தா மாமா இருக்கார்ல, மாமா என்ன பண்ணான்னு தெரியுமா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வீடியோ எடுத்து காட்டுறாங்க. பார்த்தா அவர் நைட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கார். டக்குன்னு பார்த்தா விறுவிறுன்னு எழுந்திரிச்சு நம்ம இவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்கல்ல, லட்சுமியும் அவங்க ஒரே ரூமில் தான் தூங்குனாங்க. லட்சுமியும் அழகரோட அம்மாவும் அந்த ரூம்குள்ளே போகிறாரு. என்னடா பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே டேபிள் வந்து நகை இருக்குது. அந்த நகையை வந்து தூக்கிட்டு விறுவிறுன்னு வெளியில் வந்துட்டார். அதை வந்து அவங்க வந்து வீடியோ எடுத்துட்டாங்க. அழகர் வந்து அதை அப்படியே போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்த உடனேயுமே வந்து நம்ம லட்சுமிக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. விறுவிறுன்னு வெளியில் வந்து தர்மலிங்கத்தோட சட்டையை பிடிச்சி பலார் பலார்னு கன்னத்திலே அரைஞ்சிடுறாங்க. "ஓ என்னடா" அப்படிங்கிற மாதிரி வந்து கோவப்படுறாங்க. "யோவ் அமைதியாயிரியா, நீ கோவப்படவே கூடாது, அடியை வாங்கிட்டு ஒழுங்காக அமைதியாக நில்லு" அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே, "டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால்
நகைய வந்து நீயே திருடியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கோவப்படுறாங்க. "யோவ் என்னத்தா சொல்ற?" அப்படிங்கிற மாரி சொன்னோனையும், லட்சுமி வந்து சொல்றாங்க, "உங்க மேல இருந்த மரியாதையே போச்சுங்க. நீங்கலாம் என் கணவன் சொல்லிட்டு வெளியிலயே சொல்லாதீங்க. தயவுசெய்து வந்து என் கண்ணு முன்னாடியே முழிக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தொரத்தி விடுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. தர்மலிங்கத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவமானமா போயிடுது. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆதி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆதி வந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. டாக்டர் வந்து சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு வந்து எல்லாமே மறந்து போயிடும். ஏன் நான் கூட வந்து ஆப்ரேஷன் பண்ண பிறகு என்னையவே நீங்கள் யாருன்னு கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன டாக்டர் இருக்கட்டும், எல்லாத்தையும் மறக்கிறதுக்காக தானே நான் இந்த ஆப்ரேஷனே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாமோ கரெக்டு தான். இருந்தாலும் வந்து நான் சொல்கிறத வந்து நீங்கள் வந்து செய்யுங்க. தயவுசெய்து ஒரு டைரி எடுத்துக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இல்லை ஆதி இருந்தாலும் வந்து இது வந்து ரூல்ஸு. யாராக இருந்தாலுமே நாங்கள் எழுத சொல்லுவோம். தயவுசெய்து எனக்காகவாது நீங்கள் இதை எழுதி தான் ஆகணும். ஏன்னா வந்து ஆப்ரேஷன் பண்ண பிறகு பழைய ஞாபகம்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி யார் நீங்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொன்னோடனே ஆதி வந்து யோசிப்பார். சரி அதை எழுதிடுவோன்னு சொல்லிட்டு அவர் போய் விறுவிறுன்னு அந்த ட்ராயர்லேருந்து டைரி எடுப்பார். டைரி எடுத்துகிட்டு அவங்க வாழ்க்கையில் நடந்தது, அவங்க அம்மா கூட பேசினது, நம்ம பாரதி கல்யாணம் பண்ணது, அதுக்கடுத்து தமிழ் கூட வாழ்ந்தது, அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தது, சண்டை போட்டது எல்லாத்தையுமே எழுதி முடிச்சிருவார். அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செகண்ட் பார்ட் வந்து முடிச்சிடுறாங்க.